Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து உங்களுக்காக யார் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாத்தனார் தான் செஞ்சு காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மசாலா விட்டு வராமல் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கோம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, வெறும் மிளகாத்தூள். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்துருக்கு. கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நெக்ஸ்ட் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. இந்த அரிசி மாவு என்ன அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு இருக்கும். நாங்கள் எடுத்துருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ அளவு மீன் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். அரிசி மாவை விட கார்ன்ஃப்ளவர் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கோம். அரிசி மாவில் பாதி அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்படுது அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்டைம் வந்து எனக்கும் மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். ஆனால் சரியான ரேஷியோவில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக 1/2 லெமன் எடுத்துருக்காங்க. அதோட ஜூஸ் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறாங்க. இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி தேவைப்படுதா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதில் ஒரு பாதி அளவுக்கு மறுபடியும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2.5 கிலோ மீன் அப்படின்றதால கொஞ்சம் மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மசாலா விட்டு வந்துடும். ஸோ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவு இருந்தது அப்படின்னா போதும். இன்னும் கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சரியாக வராது. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் வந்து நம்மளுக்கு மசாலா விட்டு வரும். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நாங்கள் சேர்த்துருக்கலே இந்த அளவு தண்ணி வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் எடுத்து ஒவ்வொன்றா வந்து இதில் வந்து புரட்டி வச்சுக்கிட்டாச்சு. புரட்டி வச்சுட்டு இது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 1 ஹவர் போல் வந்து நல்லா ஊற விட்டுட்டோம். உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராவது நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப அது டார்க்காக தெரியுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கலர் பவுடரில் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த மிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லையா, அதில் இருந்த கலர் மட்டும்தான். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மீனுமே இதில் சேர்த்து மசாலா எல்லாம் வந்து ஒன்று போல் ஒவ்வொன்றா வந்து நல்லா வந்து மசாலாவில் புரட்டி எடுத்துக்கிட்டாங்க. புரட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஊறணும் நம்மளுக்கு. இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். கூடவே வந்து ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருந்தோம். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி ரெசிபி வந்து எடுக்கல, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செஞ்சதால் இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி மட்டும் தான் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். இப்போ மசாலா எல்லாம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. உப்பு சரியாக இருக்கா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கிட்டு இது ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சாச்சு. நாங்கள் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் இது ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். நீங்கள் எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நாங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம். மசாலா கொஞ்சம் கூட விட்டு வரல. அவ்வளோ டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும்.